அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நன்மைகளின் பொற்காலம் இனிதே ஆரம்பம். இச்சமயம் உலகத்தின் பல்வேறு மூலை முடுக்குகளில் இருந்தும் புறப்பட்டு சென்று உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் பெரும் ஆசையுடனும் வாழ்நாளில் மிக பெரும் லட்சியத்தை அடைய போகிறோம் என்ற பெருமிதத்துடனும் இஸ்லாத்தின் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்காக ஹரம் ஷெரீஃபில் நம் ஹாஜிகள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற பொன்னான நேரம். ஹஜ்ஜுக்கு சென்ற அந்த புனித இடங்களை கண்டு அங்க உள்ளத்தை பறிகொடுத்தவர்கள் அந்த பசுமையான நினைவுகளை உள்ளத்தில் அசை போட்டு பார்க்கின்ற அருமையான தருணம். இதுவரை செல்லாதவர்கள் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லையே, அந்த புனித பூமியில் காணுன்றும் பாக்கியம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று ஏங்குகின்ற சமயம். ஆக உலகம் முழுக்க வாழும் இஸ்லாமியர்கள் எண்ணங்களும் சிந்தனைகளும் உணர்வுகளும் ஏதோ ஒரு வகையில் காபாவை வட்டம் விட்டு வலம் வரும் பொன்னான நேரம் இது. துல்ஹஜ் மாதத்தின் மகத்தான நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். அமல்களால் நற்காரியங்களால் இறைவனின் நெருக்கத்தை பெறும் உன்னதமான நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள். இறைவனுக்கு இந்த முதல் 10 நாட்களை விட மிகச்சிறந்த விருப்பமான அமல்கள் செய்யக்கூடிய வேறு நாட்கள் இல்லை. வருடத்தில் மற்ற நாட்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு, மகத்துவமும் மகிமையும் இந்த நாட்களுக்கு உண்டு. அதற்கான காரணத்தை இஸ்லாமிய இன்ப பயணம் ஈமானும் அன்பும் அமைதியும் சேர்ந்து ஒரு அழகான பயணம். என்னோடு சேர்ந்து பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.